அருள் தரு எல்லையம்மன் திருக்கோயில் மேலப்புடி கிராமம், திருவள்ளூர் மாவட்டத்தில். இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 தலைமுறையாக இந்த கோயில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கோயில் குலதெய்வத்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஊர் சம்மந்தப்பட்ட கோயில் இது. இந்த கோயிலுடைய அம்மனுடைய அருள் தரு எல்லையம்மன் திருக்கோயில் ஆகையால் இங்கே வந்திருக்கும் அனைத்து பக்தர்களும், இந்த குலதெய்வ சம்மந்தப்பட்ட அனைத்து ஊரார்களும் இந்த கோயிலில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா விதமான அருளும் அனுகிரகமும் எல்லாரும் கிடைச்சிருக்கு. அதனால் பொதுமக்கள் எல்லாரும் மகிழ்ச்சிகரமாக போகிறாங்க. இங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஊர் சம்மந்தப்பட்ட இந்த ஊர் கிராம மக்களும் இந்த இடத்துல சுவாமியை வழிபாடு பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆகையால் இந்த அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் அருள் தரும்படி அம்மனை இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த அம்மனுடைய கோயில் திருக்கோயில் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் கோயிலாக இருக்கலாம் இது. ஏன்னா நாங்களே ஒரு 5 தலைமுறைன்னா நான் ஒரு 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மனுடைய அருளால் இந்த திருக்கோயில் பல நன்மைகள், பல அருள்கள் எல்லாருமே கிடைச்சிருக்கு. பக்தர்கள் நம்பி வராங்க. ஆகையால் இந்த திருக்கோயிலுடைய அருள் மிக மிக வேகமானது. ஆகையால் பக்தர் கோடிகள் அனைவரும் இந்த அம்மன் திருக்கோயில் திரு அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மன் பீடத்து மேலேருந்து காட்சி அளிக்கிறாங்க. அடுத்தபடியாக தூணில் 9 தூண்களில் அஷ்டலட்சுமியாக இருக்காங்க அம்பாள். அடுத்து உற்சவர் எப்பவுமே இங்கே ஊஞ்சல் சேவை நடைபெறுகிறது. அமாவாசை ஆனால் ஒவ்வொரு அமாவாசையை பகல் ஒரு 12 மணி அளவில் இங்கே ஒரு 200 பேருக்கு அன்னதானம் செலுத்தி அதுக்கு அடுத்தபடியாக ஊஞ்சல் சேவை நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக புரட்டாசி மாதத்தில் அமாவாசை மறுநாள் கழித்து பிரதம தேதியிலிருந்து நவராத்திரி குழு ஆரம்பிக்குது. அது கிட்டத்தட்ட பக்த கோடிகள் இங்கே ஒரு 100-150 பேர் இங்கே அன்னதானம் விநியோகம் பண்ணிட்டு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன செஞ்சுட்டு வராங்களோ அதெல்லாம் இங்கே பிரசாதம் விநியோகம் பண்ணிட்டு வளையல் சுவாமிக்கு எல்லாம் படைக்கப்பட்டு அதையும் நாங்கள் கொடுக்குறோம். ஆகையில் இந்த விழாவும் மிக சிறப்பாக நடத்துகிறோம். ஆகையில் அதுக்கு அடுத்தபடியாக வருஷத்தில் ஒரு நாள் பால்குடம் இந்த ஊர் கிராம மக்கள் அனைவரும் இந்த அம்மாவை தத்து எடுத்துட்டு இருக்காங்க, எல்லையம்மாவை. ஆகையால் இந்த ஊர் மக்களும் அனைவரும் இங்கே பூ ஊற்றி கும்பம் போட்டு அவங்களுக்கும் இந்த அருள் கிடைக்குது. ஆகையால் பொதுமக்கள், இந்த ஊர் பொதுமக்களும் இந்த கோயிலை குலதெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணுறாங்க. ஜாத்திரைன்றது நடக்குது. இப்போ ஆவணி மாதத்தில் அமாவாசை கழிச்சு அன்றைக்கி நடக்கும். இந்த அம்மாவை தான் கிராம தேவதையாக இருந்து காப்பு கட்டி சுவாமியை ஒரு 5 நாள் விரதத்தில் இருந்து பொதுமக்கள் அனைவரும் இங்கே எல்லாம் கலந்து கொண்டு கலசம் எடுத்துகிட்டு இங்கே சுவாமியோட அடிவாரத்தில் வச்சுட்டு காப்பு கட்டி இங்கே ஜாத்திரை சாட்டெல்லாம் பண்ணுவாங்க. அந்த விழாவை ஒவ்வொன்றும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சித்திரை 1 பால் குடம் கிட்டத்தட்ட 250 குடம் சுவாமிக்கு பால் அபிஷேகம் நடக்குது. அதுவும் விசேஷமாக நடக்குது. அதுவும் ஊர் பொதுமக்களே செய்கிறாங்க. ஆகையில் 2 விஷயங்கள் முக்கியமானது என்னடான்னா, இந்த அம்மன் திரு அருள். 1 குலதெய்வம் எல்லா ஊராரும் வழிபாடு பண்ணுறாங்க. அடுத்தபடியாக இந்த மேலப்புடி இந்த அம்மனை எல்லையம்பால கிராம தேவதையாக எடுத்துட்டு இன்னைக்கு வரையும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆகையில் அம்மனுடைய அருளால் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க இந்த நேரத்தில் அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களை எல்லாருக்கும் அருளும் இன்பமும் கிடைக்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் சக்தி.